சீரியல் நடிகர் நேத்ரன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காலமாகிட்டாங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவங்களோட மகள் அபிநயா போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பற்றி சோசியல் மீடியாவில் ஒருத்தவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேத்ரன் மகள் அபிநயா அவங்கள சரமாரியாக விளாசி இருக்கிறாங்க. இப்போது இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சினிமாவில் 22 வருஷங்களுக்கு மேலே நடித்து பிரபலமான நேத்ரன் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி தன்னோட 47 வயசில் புற்றுநோய் சிகிச்சை பலனளிக்காம காலமாகிட்டாங்க. இது பலரையுமே வருத்தமடை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நேத்ரன் சீரியல் நடிகை தீபாவை தான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அபிநயா, அஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இதில் மூத்த மகள் அபிநயா தன்னோட அப்பா கூட பல ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ்லையும் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கூட தன்னோட அப்பாவுக்கு கேன்சர் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கான சிகிச்சை முடிஞ்சிருக்குது. ஆனாலும் அப்பா ஐசியூவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் பலருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் நேத்ரனுமே தன்னோட உடல்நிலை பிரச்சனை காரணமாக தான் நடிச்சு வந்த பொன்னி சீரியல், பாக்கியலட்சுமி சீரியல், ரஞ்சிதமி சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. ஆனாலும் நான் எப்படியாச்சும் திரும்பவும் சினிமாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரனுமே நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது. நேத்ரனுக்கு சினிமாவில் சாதிச்சு ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவா இருந்துச்சான். தனக்கு தான் அந்த ஆசை நிறைவேறலை, ஆனால் என்னோட மகள்கள் அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரனுமே பல பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னோட அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நேத்ரன் மகள்கள் 2 பேருமே போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேத்ரன் மகள் அஞ்சனா சமையல் செஞ்ச ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தவங்க, உங்கள் அப்பா இறந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் பணத்துக்காக ப்ரொமோஷன் வேலையெல்லாம் பண்ணுறீங்க, அது மாதிரி உங்களோட தங்கச்சி ரொட்டி தயாரிக்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அபிநயா அந்த ஐடியை டேக் பண்ணி, மன்னிக்கணும், முதல்ல நீங்கள் எப்படி, நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்க முடியும். நீங்கள் சொல்ல நினைக்கிற இடம் இது கிடையாது. எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. தினமும் எல்லாரும் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் ஃபுட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். முகத்தை கூட காட்ட முடியாத நீங்கள் இதில் வந்து இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்களை நான் புறக்கணிக்கிறேன். மற்ற யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பலரும் அபிநயாவுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க.